வணக்கம். ஏசி ஃப்ரிட்ஜ் டெக்னீஷியன்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பம்பை பற்றி தான். இந்த பம்பு இப்போ தான் வாங்கியிருக்கோம், மார்க்கெட்லேயும் புதுசாக வந்திருக்கு. ஒரு சிலருக்கு இந்த பம்பை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். வேக்யூம் போடுறதுக்கு இந்த மாதிரியான வேக்யூம் பம்பு யூஸ் பண்ணியிருப்போம். லீக் செக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் நைட்ரஜன் சிலிண்டர் இந்த மாதிரி சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். நாங்களும் நைட்ரஜன் சிலிண்டர் தான் இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த பம்ப் வந்திருக்கு. இந்த பம்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, சக்ஷன்ற போர்ட்டில் கேஜ் ஹோஸ் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வேக்யூம் பண்ணிக்கலாம். அதிலே டிஸ்சார்ஜ்ன்ற போர்ட்ல கேஜ் ஹோஸை கனெக்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் கொடுத்து லீக் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த பம்ப் மேலே கொடுத்துருக்காங்க. பிளஸ் வயர் 1.5 மீட்டர் வயர் வந்துடும். நம்ம வயர் தேவைப்படுறவங்க வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பம்புக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரோட கிராஸ் செக்ஷன் மேலே பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி உள்ள இருக்கிற செட்டப் அதே செட்டப் தான் இந்த கம்ப்ரஸருக்குள்ளேயும் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரோட அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அதே மாதிரி இந்த பம்பை பயன்படுத்தி 35 நிமிஷம் வரைக்கும் தான் வேக்யூம் போட முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பம்ப் ஓவர் ஹீட்ல தெர்மல் ரிலே ட்ரிப் ஆயிடும். அகைன் ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் பழையபடி பம்ப் ஆன் ஆகும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் வேக்யூம் போடுங்க, அதுவே போதுமானது. இந்த ப்ளூ ஸ்டார் ஏசி கேஸ் லீக் கம்ப்ளைண்ட்டுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு கஸ்டமரோடது. எதனால கேஸ் லீக் ஆச்சுன்னா, இந்த ஒயர் பைப்ல உரசி ஷார்ட் ஆகி பைப் ஓட்டையாகி கேஸ் லீக் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த பம்ப்ல ப்ரெஷர் கொடுத்து லீக் செக் பண்ண போறோம். இந்த பம்ப்ல பாருங்க, ஒரு 150 PSI ரேஞ்சுக்கு வச்சிருக்கோம். இப்போ லீக் செக் பண்றோம், எதுவும் லீக் இல்லை. இனி அடுத்து வேக்யூம் போடணும். வேக்யூமும் போட்டுட்டோம். வேக்யூம் ஒரு 20 மினிட்ஸ் வேக்யூம் போட்டுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வேக்யூம் ஹோல்ட் பண்றோம். வேக்யூம் நிக்குதான்னு பார்த்துட்டு எதுவும் லீக் இல்லை அப்படின்னா இனி கேஸ் சார்ஜ் பண்ணிட்டு இந்த யூனிட்டை கஸ்டமர் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பம்ப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பம்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அடுத்து வர வீடியோவில் அப்டேட் பண்றேன். நன்றி.